தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கிட்னி கொடுக்கக்கூடிய விசாரத்தில் நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகள் இன்றைக்கி எத்தனையோ மனிதர்கள், குறிப்பாக இந்த மிடில் மேன் புரோக்கர்கள், அவங்க போய் சாதாரண மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்களுடைய கிட்னியை இன்னொருவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை. ஆனால் இந்த முறை நடந்திருக்கக்கூடிய விஷயம் இன்னும் பூதகரமாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சில பேர் அந்த புரோக்கர்களுக்கு உறுதுணையாக, ஏன்னா அதை பொறுத்தீங்கன்னா அரசாங்க மட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய தாசில்தாரிலிருந்து பல இடத்துல அப்ரூவல் சர்டிஃபிகேட் தேவைப்படுகிறது. குறிப்பாக பிளட் டோனராக இருக்கணும், குறிப்பாக பணம் வாங்காமல் அவங்க கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளையும் அவங்களையும் கரெக்ட் பண்ணி, இன்னொரு பக்கம் கிட்னி கொடுக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களையும் ஏமாற்றி இதை ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேடாக, இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட், ஒரு கம்பெனி மாதிரி, இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு. டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அரசாங்கம் இதற்கு தனியாக ஒரு எஸ்ஐடி போடணும், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டு முழுமையாக இந்த விஷயத்துக்கு அடித்தளம் வரைக்கும் போய் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தில், அது கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் தான் அது வெளியே வருங்கண்ணா, அந்த அப்ரூவல் எல்லாமே. அதனால் ஆட்சி அதிகாரிகள் அந்த மட்டத்தில் தப்பு நடந்திருக்கா, இல்லை அரசியல்வாதிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கண்டுபிடிப்பதற்காக ஒரு எஸ்ஐடியை கான்ஸ்டியூட் பண்ணி பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அரசு எஸ்ஐடி போடாமல் முழுமையாக இதற்கான உண்மை வெளியே வராது. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கோரிக்கையும் கூட, விரைந்து உண்மையை வெளியே கொண்டு வர அரசு முயற்சி எடுக்க வேண்டும். அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய டிஒய்எஸ்பி ப்ரொஹிபிஷன் டீம் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமாக நாங்கள் பார்க்குறோம். அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஒய்எஸ்பி அவங்க பேசும்பொழுது டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் 2 விஷயத்தை சொன்னாங்க. எனக்கு தெரியும், ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நிலைமை அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதனால தான் நானே உங்ககிட்ட பேசுகிறேன். என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல, நீ கவர் பண்ணுங்க, நான் கூப்பிடல. அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க. காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ளே என்னை கூப்பிட்டு, நீ நிமிர்ந்து நிற்கக்கூடாது, நீ இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் கையை விரலை உடைச்சிருவேன்னு சொல்கிறாரு அவர் சொன்னது. அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, இவங்கெல்லாம் நீ துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரியை ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம்? இரண்டாவது, அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த ப்ரொஹிபிஷன், குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் 1200க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து 700க்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. அது ஓப்பன் ரெக்கார்ட், அதையும் நம்ம பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.